வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு காணொளி காட்சி வழியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வைரலான அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் வீடியோ. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் பதிவு. அப்படி என்ன பிடிஆர் தியாகராஜன் அவருடைய வீடியோ வைரல் ஆகியிருக்கு அப்படின்றத இந்த ஒரு காணொளி காட்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய கரண் தாபர், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர். அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், தற்போதைக்கு தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் தியாகராஜன் அவரை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றது அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த பத்திரிகையாளர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி அவரும் அந்த இன்டர்வியூவரும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ நேர்காணல் மாதிரி அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கே நடந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் பண்ணியிருக்காங்க. அது என்ன வீடியோ, என்ன நடந்துச்சு, அந்த வீடியோ எப்படி சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்தது, அதையும் இப்போ ஏன் வெளியிட்டிருக்காங்க எக்ஸ் பதிவில் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு ஆகிய இரு விஷயங்களும் பேசப்பட்டது. எதில் அப்போ நடந்த இன்டர்வியூவில் மும்மொழி கொள்கையை பற்றியும் தொகுதி மறுசீரமைப்பை பற்றியும் பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே, அந்த இன்டர்வியூவரும் சரி பிடிஆரும் சரி. இதில் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அளித்துள்ள பதில்கள் தான் அந்த ரிப்ளைஸ். இன்டர்வியூவர் கேட்டதுக்கு இந்த அமைச்சர் மினிஸ்டர் வந்து பண்ண ரிப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிப்ளை தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இணையத்தில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அது எப்படி, என்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் பேசினப்ப மும்மொழி கொள்கை குறித்து அந்த இன்டர்வியூவராக இருக்கக்கூடிய கரண் தாபர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏன் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில் விடாப்பிடியாகவும் மும்மொழி கொள்கையை கடுமையாக எதிர்க்கவும் செய்கிறீர்கள். குழந்தைகள் மொழிகளை எளிதாக கற்கவும் அதற்கான தகுதிகள், அதான் அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இருக்கும்போது ஏன் தப்பு? அப்போ இருமொழி கொள்கையில் விடாப்படியாக இருக்கீங்க, மும்மொழி கொள்கையை கடுமையாக எதிர்க்கிறீங்களே, ஏன் கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த மினிஸ்டர் பிடிஆர் தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த ரிப்ளையை தான் இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு. பாராட்டி தான் ட்ரெண்ட் பண்ணி விட்ருக்காங்க இப்போ ட்விட்டரில். என்ன பதில் பண்ணார் பார்த்தீங்கன்னா, கரண் தாபருடைய இப்படிப்பட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணார் பிடிஆர் தியாகராஜன். என்ன சொல்லியிருக்காருன்னா, உத்தரப்பிரதேசத்துலேயும் சரி பீகார்லேயும் சரி அங்கே வந்து இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழி தெரியும் சொல்லுங்கள்? உத்தரப்பிரதேசத்தில் 3 மொழி தெரியுமா உள்ள குழந்தைகளுக்கு? பீகாரில் படிக்கிற பசங்களுக்கு எதுவும் 3 மொழி தெரியுமா? பீகாரில் உத்தரப்பிரதேசலாம் பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோவா ஸ்கூலுக்கு போக கூட மாட்டேதுங்க. பீகாரில் குறிப்பாக யாருக்குமே ஸ்கூலுக்கு கூட போக மாட்டுறாங்க. அங்கெல்லாம் 3 மொழிகளை முதல்ல தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை குழந்தைகளுக்கு 2 மொழி முதல்ல தெரியும் சொல்லுங்கள்? 3 மொழியை விடுங்க. ஊபியில் வந்து அதான் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எத்தனை குழந்தைகள் 2 மொழி தெரியும்? அங்கே 1 மொழி தெரியுது தான் பெரிய விஷயமா இருக்குது, எப்படி 2 மொழி முதல்ல தெரியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. அப்போ அனைத்து குழந்தைகளும் 3 மொழிகளை கற்கலாம் எனும் இந்த சிறந்த திட்டம் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் கடந்த பாஸ்ட் 75 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த முடிவில் இருமொழி கொள்கையை பற்றி கல்வித்துறையில், அதாவது தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அடைந்திருக்கும் வளர்ச்சியை மும்மொழி கொள்கையை பின்பற்றும் எந்த மாநிலமாவது சாதிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பதில் அளிச்சிருக்காரு. அதாவது இந்த வருஷம் 2025 அப்படியே 75 இயர்ஸ் பேக் போங்க. அப்படியே 1950 பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாதிச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு ஸ்டேட்டுமே சாதித்ததா சரித்திரமே இல்லை. சரித்திரத்தில் இந்த சாதனை நிகழ்த்தப்படவில்லை என்பதுதான் சரியான பதிலாக உள்ளது என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவரது பதிலை தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமா, வேற என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த காணொலி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து, அதாவது பிடிஆர் பழனிவேல் பேசின அந்த ரிப்ளை ஆன்சரும் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் வந்து பகிர்ந்த சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து, தமிழ்நாடு சிறப்பாக செயல்படும் நிலையில் சில ஏகாதிபத்திய மனங்களுக்காக மும்மொழி கொள்கையை நாம் ஏன் திணிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆமாம், தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. சில ஏகாதிபத்தியனா இந்த பிரிட்டிஷ்காரவங்க அவங்களுடைய மனசு கரெக்டாக இது பண்ணணும், அவங்களோட மனசுக்காக தான்
இந்த இந்தியாவில் உள்ள முக்கியமான பெரிய பெரிய தேசிய கட்சிகள்லாம் மும்மொழி கொள்கையை வந்து இந்தியாவுக்குள்ளே திணிக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையுமே திணிக்க பார்க்குறாங்க. ஏன் அதை நம்ம திணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டின் சிஎம் ஸ்டாலின் அவர்கள். மேலும் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுக்கு தனது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு, அவருடைய ஆடியோ ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆனப்போ. இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஏதோ ஒரு ரீசனுக்காக சிஎம் அவர்கள் ட்ரெண்ட் பண்ணி விட்டு தனது பாராட்டுக்களையும் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா பேசக்கூடிய மற்ற இங்கிலீஷ் இன்டர்வியூ வரனால படிச்சிருக்கவர் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்டர்வியூ கண்டிப்பாக பேட்டிலாம் எடுப்பாங்க அவர்கிட்ட. ஸோ அங்கே வந்து தன்னுடைய பதில்களை வந்து சாணக்கியமாக கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தனது பாராட்டுக்களை ரொம்ப மாதங்கள் கழித்து, ஏன் வருஷங்கள் கழித்து சொல்லலாம் போல், அந்தளவுக்கு ரொம்ப காலங்கள் கடந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வீடியோ மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். Being a two-language policy in Tamil Nadu, why are you so hotly against a three-language policy? After all, children have a capacity to learn languages easily and quickly. It's to their advantage to be taught more. I'm so glad. How many children in Uttar Pradesh know three languages? How many children in Bihar know three languages? How many children in Uttar Pradesh know two languages? Since you have such a fantastic idea that every child can learn three languages, what has been the outcome in our country for the last 75 years? What percentage of our children are spectacularly good at two? ஸோ எப்படி இதில் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? ரொம்ப ஒரு திடகாத்திரமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த வீடியோவை தான் பார்த்தீங்கன்னா நேம் ஒன் பிளேஸ் வேர் த 3 language பாலிசி இன் திஸ் கண்ட்ரி ஹேஸ் பின் மோர் சக்ஸஸ்ஃபுல் இன் எஜுகேஷன் தேன் 2 language பாலிசி இன் தமிழ்நாடு அப்படின்ற டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு வருது. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. பிடிஆர் பேசுனதுக்கு திமுக தரப்புலேருந்து அதிகமாக தொண்டர்களும் சரி மக்களும் சரி ஆதரவு என்பது கொடுத்துட்டு வர்றாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிடிஆர் தியாகராஜன் அவருடைய வீடியோ வந்து அமைச்சர் இவருடைய வீடியோவை நம்முடைய சிஎம் ஸ்டாலின் அவர்களே வெளியிட்டு எக்ஸ்பதிவில் வைரல் ஆக்கி விட்ருக்காங்க. அண்ட் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறணும், இந்த மாதிரி சுட சுட செய்திகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலோடு எப்போதும் தொடர்ந்து இணைந்தே இருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து கருத்து கணிப்பாக மிக முக்கிய கருத்து கணிப்புகளாக இந்தியாவில் மட்டுமல்ல பொதுவாக தமிழகத்திலும் குறிப்பாக பேசக்கூடிய கருத்து கணிப்புகள் சட்டமன்ற தொகுதியில் வந்து யார் வின் பண்ணுவாங்க, அந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது, அதை பற்றின காணொலி காட்சியும் நம்முடைய சேனலில் வந்து உங்களுக்கு போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதையும் பார்க்குறவங்க நம்முடைய சேனலில் தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்கலாம். நன்றி.